வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக நான் புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் தாங்க போயிருந்தேன். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காரைக்குடியிலேருந்து ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இந்த கற்பக விநாயகர் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான குகை கோயில்களிலும் ஒன்றாகுங்க. இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்குள்ள விநாயகர் பிள்ளையார் என்ற தமிழ் பெயரை சொல்கிறதுனால இது பிள்ளையார்பட்டின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள முதன்மை கடவுள்னா அது கற்பக விநாயகர் தான். இங்கு மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி விநாயகர் 4 கைகளில் இல்லாமல் 2 கைகளையும் ஒரு தும்பிக்கை வலது பக்கம் வளைந்தும் காணப்படுகிறாங்க. இங்குள்ள மூலவர் கற்பக விநாயகர் 6 அடி உயரத்தில் வலம்புரி நிறையில் காணப்படுகின்றார். இந்த கோயிலில் காணப்படும் 15 மேற்பட்ட கல்வெட்டு குறிப்புகள்லாம் இந்த கோயிலோட பழமையை நமக்கு கூறுகின்றன. இந்த கோயில் எப்பெல்லாம் விழா காலமாக இருக்கும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இங்கு பிரதான விழாமாகுங்க. இந்த விழாவில் மிகுந்த கோலாகலத்துடன் 10 நாட்கள் நடைபெறுங்க. இங்கு 3 லிங்கங்கள் 3 பெண் தெய்வங்கள் ஒரு சேர நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இது வேறு எந்த கோயிலையும் இல்லாத சிறப்பாகுங்க. நீங்கள் கண்டிப்பாக காரைக்குடி போனீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் போய் தரிசித்து இறைவனர்களை பெற்று வாங்க.